ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம் அண்ட் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஜிம் அண்ட் குக் ஒன் ஷாட் நேம் உனக்கென்றே உயிர் கொண்டேன். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஜிம் அண்ட் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு வில்லேஜ் தான், அப்படியே வயல் மாதிரி இருக்குது. அதில் ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான். அங்கே முன்னாடி அவங்க அப்பா அம்மா போயிட்டுருக்காங்க. அம்மா அம்மா நில்லுங்க, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ அப்பாவும் ஜிமின் இங்கே பாரு, உனக்கு ஒன்று காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஜிமின் வேகமாக ஓடி வந்து அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறான். இப்படி நம்ம ஜிமின் விழுந்ததை பக்கத்து லேண்ட் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதை நம்ம ஜிமினுமே பார்க்குறானா, யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு. பார்த்தாங்க, ஒருத்தர் தூரத்தில் இருந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசு விட்டுருது. ஐயோ, இவனா பார்த்தான், நான் யாரெல்லாம் பார்க்கக்கூடாது, யார் முன்னாடிலாம் எனக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவனவே பார்த்து தொலைகிறான். அவன் முன்னாடியே எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக அம்மா பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறானா. அப்பா பார்க்குறாங்க, டே ஜிமின், ஏன்டா இப்படி இருக்க, விழுந்ததெல்லாம் ஒரு தப்பா, விழுந்துட்டா நீ பாட்டுக்கு தொடச்சி ஏஞ்சிட்டு வா, நீ ஏன்டா இப்படி பயந்து ஏஞ்சி ஓடி வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா அவன் பார்த்துட்டான்ப்பா, அவன் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லி வைப்பா, அவன் கம்முனே இருக்க மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்பாவுமே சிரிக்க வராங்க. டக்குனு ஜிம்முன்னு அப்படியே பாவமாக போகிறானா. அதை பார்த்துட்டு அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேரை சொல்லி ஜேகே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஜேகே அப்படியே முழிக்கிறான். ஒன்றை தான் இங்கே வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ ஜேகேயுமே வரான். வந்துட்டுருக்க வழியில் ஜிம்மின் இருக்கான் இல்லையா, பாம்பு 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 அப்படின்னு கத்துறானா. இதை பார்த்துட்டு ஒரு பதட்டத்தில் ஜேகே விழுந்துடுறான். மேலெல்லாம் சேராகிருது. இதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு சிரிப்பு அடக்க முடியல. டக்குன்னு கையில் இருக்க ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறானா. ஜேகேக்கு சரிக்கோ வருது. ஒழுங்கு மரியாதையாக ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவன் என்னெல்லாம் முடியாது, நான் விழுந்ததுக்கு பார்த்து சிரிச்சேல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இப்படி சொல்ல தானே போகிறேன், போய் சொல்லிக்கோடா, நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கவேன், இதை நான் ஆன்லைனில் போஸ்ட் போட்டுவிட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, குடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்களா. அந்த டைமில் 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இதை நம்ம ஜிமினோட அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறாரு. நீங்கள் 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு அவனை பற்றி இவன்கிட்ட, இவனை பற்றி அங்கேயும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை போஸ்ட்டோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 2 பேர்த்து ஃபோட்டோவையும் இப்படி இருக்க ஃபோட்டோவை நான் ஆன்லைனில் போட்டு விட்டுருவேன், பரவாயில்லையா அப்படின்றாங்களா. இல்லை இல்லை, வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துறாங்க. இப்போ அம்மா அப்பா சிரிச்சிட்டு இருக்காங்களா. டேய், 2 பேருமே அத்தை பையன் மாமா பையன் தானே, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? நீங்கள் அடிச்சுக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கும், பட் 2 பேருமே பக்கத்தில் தான் இருக்கீங்க, இப்படியே எப்பப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்பா, இவன் ஏன்டா எனக்கு அத்தை பையனாக வந்தால் நானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்காதுப்பா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜிமினோட அப்பா இருக்காங்களா, ஜிமின், நீ தானே பெரிய பையன், ஜேகேக்கு நீ தானே விட்டு கொடுத்து போகணும், நீ தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாங்களா. அப்பா, நான் எப்போ பாரு விட்டு கொடுத்துட்டே இருந்தா எனக்குன்னு ஒன்று வேணாமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ நம்ம ஜேகே, ஐயோ மாமா, அவன் எனக்கு என்னத்தை விட்டு கொடுத்தான், என்கிட்ட இருந்த பிடிங்கி மட்டும் தான் வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. ஜிம்மின் முழிக்கிறான். டேய், நானும் அவன்கிட்ட இருந்து பிடுங்குறேன் அப்படின்னு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போது 2 பேர்த்துக்குமே ஒரு பலூன் அழகாக வாங்கிட்டு வந்திருப்பாங்களா. அதில் ஜேகே சும்மாவே இருக்காமல் அங்கிட்ட இங்கிட்ட துருன்னு அலைவான். அப்போ முள் அதில் பட்டு பலூன் உடஞ்சி போயிடும். ஸோ இப்போது ஜிம்மின் கிட்டே இருக்குமா, அதை தெரியாமல் இவன் எடுத்து வச்சுப்பான். கேட்டால் என்னதுன்னு சொல்லுவான். இதே மாதிரியே நிறைய டைம் பண்ணியிருக்கான். ஸோ ஜிம்மினுக்கு இதனாலவே ஜேகேவை பிடிக்காமல் போயிடும். இந்த மாதிரி பழைய விஷயத்தெலாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா அவனை மட்டும் நம்பாதீங்கப்பா அப்படின்றானா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றதா பிளான் போட்டிருப்பாங்க. அதனால தான் இவங்களுமே அந்த சைடு வரதுருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்களா. அம்மா அப்பா சொல்கிறாங்க, போயிட்டு அந்த போரில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பேருமே நடந்து போயிட்டுருக்கானுங்களா. நம்ம ஜேகே தான் சும்மா இல்லாமல், டேய், அந்த போஸ்ட்டை மட்டும் போட்டு விட்டுறாதடா அப்படின்றான். நான் போடுவேன்டா, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்றானா. நீ மட்டும் போட்ட அங்கிள் கிட்டே இருக்க ஃபோட்டோவை வாங்கி, ஐயா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் பாட்டுக்கு போகிறான். பட் திரும்பி பார்த்துட்டு போட்டேன்னு வச்சுக்கவேன் மாவனே செத்த அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறான். போடா டே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் ஒம்பளுத்துட்ருக்கான். அந்த இப்போ அப்படியே குளிக்கிறதுக்காக போகிறாங்களா. குளிச்சிட்ருக்க இடத்துல ஜேகே இருக்கால, வேணும்னே ஒரு தவளை குட்டியை பிடிச்சி
ஜிமின் மேலே போட்டு விட்டுறான். ஜிமின் கத்து கத்துன்னு கத்துறான். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, இதெல்லாம் எதுக்குடா என் மேலே பிடிச்சி போட்டுட்ருக்க? அதுவா, நீயும் பார்க்க அந்த தவளை குட்டி மாதிரி இருக்க, அதனால தான் உன்னோட ட்வின் பிரதர்னு போட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறேடா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன சொன்ன? ட்வின் பிரதரா? இல்லைடா, அது என்னோட ட்வின் சிஸ்டரா. எனக்கு நீ எப்படியோ மாமா பையன்ல, கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானா, பேசாமல் அந்த தவளையை கல்யாணம் பண்ணிக்குவேன். உனக்கு வேணா நான் அந்த தவளையை கல்யாணம் பண்ணி வச்சிடவா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். அதுக்கு நம்ம ஜேகே, டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் போய் அந்த தவளையை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நான் ஒன்றை வேணா பண்ணுப்பா அப்படின்றானா. ஜிமின் பார்க்குறான். டேய் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்றானா. இல்லைடா, அந்த தவளையும் நீயும் ஒன்று, பட் அந்த தவளையை விட நீ கொஞ்சம் பெட்டராக இருக்கல்ல, அதான் அப்படி சொன்னேன் அப்படின்றானா. நம்ம ஜேகே இப்படி சொன்னதுலேருந்தே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ குளிச்சிட்ருக்கான் நம்ம ஜிம்மின். குளிக்கும்போது அந்த ஷர்ட்லாம் அவுப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம ஜேகே ஆப்ஸ் பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜிம்மின் இதை நோட் பண்ணுறான். ஐயையோ இவன் கிட்ட சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டுகிட்டே குளிச்சிட்ருக்கான். நம்ம ஜேகே பார்க்குறான். டேய் ஏன்டா அதை மூடிட்ட அப்படின்றானா. உன்கிட்டலாம் ஏன் அப்படி குளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பிடுறான். ஜேகேக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டே இப்போ அவன் அப்படியே நல்லா குளிச்சிட்ருக்கானா. நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஜேகேவுமே வேகமாக பின்னாடி வரான். வந்துட்டு டே ஜிம்மின் அப்படின்னு கூப்பிடுறானா. திரும்பவே இல்லை, அவன் பாட்டுக்கு நிற்காம வேக வேகமாக போயிடுறான். தென் இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. வீட்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போ நம்ம ஜேகே இருக்கான்ல, அவன் ஜிம்மினாவை பார்த்து சொல்கிறான். ஜிம்மின் நான் சொன்னதுக்கு நீ இந்த ஆன்சருமே பண்ணல அப்படின்றானா. என்ன? அதான் தவளை மேரேஜ் அப்படின்றானா. அம்மா பழம் முடிக்கிறாங்க. என்ன பேசிகிட்ருக்கீங்க அம்மா, அவன் ஒரு கிறுக்கு பையம்மா அப்படின்றானா. ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, என்னை போய் தவளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான், உங்களுக்கு 2வது பையனாமே தவளை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அம்மா முழிக்கிறாங்க. என்ன ஜிம்மின் அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லைம்மா, நான் எதுவுமே சொல்ல ஆண்டி, அவன் தான் சொல்கிறான் இந்த தவளையும் அவனும் ட்வின் பிரதரா. இல்லை தவளை அவனோட சிஸ்டராமே, உங்களோட பையனாமே, நான் அதை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு அவங்க அம்மா அப்பா ஜிம்மின் அப்படின்னு பார்க்குறாங்களா. அம்மா அவன் பண்ணுற வேலைலாம் அப்படி இருக்குமா ஆண்டி, இதுக்கு தான் நான் கேட்டேன், அந்த தவளையை விட இவன் பெட்டராக இருக்கான், நான் இவனை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்களா. சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மின் மட்டும் பொண்ணாக இருந்தான்னு வச்சுக்கவேன், உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்றாங்களா. இது நம்ம ஜேகேக்கு இன்னொரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஜிம்மினா பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறான். ஜிம்மினுக்கா ஐயோ அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் நைட்டு எல்லாம் தூங்குறதுக்காக போகிறாங்க. நம்ம ஜிம்மின் தூங்கிட்டு இருக்கான் நல்லா. ஜேகேக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அங்கிட்டு இங்கிட்டு நடமாடிட்டு இருக்கானா. ஜிம்மின் பார்க்குறான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, இந்த டைமில் என்னடா நடமாடிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். அதுவா, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளையிங் கிஸ் வர கொடுத்துட்டு போகிறான். ஜிம்மின்கா ஆக்வர்டாக இருக்குது. அண்ட் தென் இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் டெய்லியும் பஸ்ஸில் தான் ஒன்றா போவாங்களா. பட் அங்கேயும் ஒன்றானா ஒன்றா போக மாட்டாங்க. எப்போ பாரு சண்டை உங்களுத்துட்டே போயிட்டுருப்பாங்க. நம்ம ஜேகே ஃப்ரெண்டு கூடயும், ஜிம்மின் ஃப்ரெண்டு கூடயும். அப்போ நம்ம ஜேகே இருக்கால, வேணும்னே டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் வயலில் ஒரு பையன் விழுந்தான்டா, எனக்கு அதை பார்க்க பார்க்க சிரிப்பாக வந்துச்சுடா அப்படின்றானா. ஜிம்மினுக்கு அங்கே கோவம் தாங்கலை. யாரடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அப்படியே அவனோட ஐடியில் ஒரு போஸ்ட் போட்டு விடுறான். ஆக்சுவலி ஜேகே விழுந்ததை அங்கே ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, இதை தான் போட்டிருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ காலேஜுக்குமே வராங்களா, எல்லாரும் சிரிக்கிறாங்க ஜேகேவை பார்த்து. என்னை பார்த்து எதுக்கடா எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போ தான் ஜிம்மினோட ஐடியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருந்திருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அங்கே ஜேகே விழுந்தது. நம்ம ஜிம்மின் போஸ்ட் போட்டிருப்பான் இல்லையா, இதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ இவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் போலையே, இதனால தான் அடிக்கடி இவனுங்களுக்குள்ளே சண்டை வருதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இல்லை வம்புழுக்கிறாங்க. இதனால ஜேகேக்கு கோவம் வருது. அந்த இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. வீட்டுக்கு போகிறாங்களா. போகிற வழியில் நம்ம ஜிம்மின் தான் டீஸ் பண்ணிக்கிட்டே வரான் ஜேகேவை. ஜேகே ஜேகே அப்படின்னு கூப்பிடுறானா. ஜேகே திரும்ப கூட இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போது நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, ஜேகே இங்கே பாரேன் அப்படின்றான். நம்ம ஜேகே சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜிம்மின் அடிக்கடி ஜேகே வீட்டுக்கு வருவான். பட் ஜேகே சுத்தமாக வர்றதே கிடையாதா. இதனால ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் பேசவே மாட்டானே அப்படின்னு. ஜேகேக்கு சாரி கோவம் வருது. இப்படிலாம் பண்ணிட்டானே, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டானே அப்படின்னு. இதனால் நம்ம ஜேகே நைட் டைம் அவங்க அப்பாவோட ரூமுக்கு போகிறான். போயிட்டு ஃபோனில் இருந்து 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை ஜேகே ஃபோனுக்கு சென்ட் பண்ணிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அவனோட ரூமுக்கு வரான். வந்ததுக்கப்புறம்
நீ என்ன பண்ண? நான் சொல்ல சொல்ல மீறியும் என் ஃபோட்டோவை போட்டியா? இப்போ நான் பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. இப்போ அவனோட ஐடியில் என்ன பண்ணுறான், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்திருப்பாங்க இல்லையா, அதை போஸ்ட் போட்டு விட்டுடுறான். அந்த இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் யூனிவர்சிட்டி வராங்களா, அந்த டைமில் ஜிமினாவெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கப்பல் தான் 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டிங்கன்னு எங்களுக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவனுக்குமே ஒரு மாதிரி கோவம் வருது. என்னத்துக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஜேகே வச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் சும்மா இருப்பானா, ஜேகே ஐடிக்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா இந்த போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் ஹார்ட்லாம் வேற விட்டுருக்கானா. இதனால் செம்ம காண்டாகுது. ஒரு லைன் வேற எழுதி வச்சுருக்கான், உனக்கென்றே உயிர் கொண்டேன் அப்படின்ற மாதிரி. இதனால் ஜிம்மினுக்கு சரி கோவம் வருது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட கிளாஸ்க்கு போகிறான். ஜேகே அப்படின்னு கூப்பிடுறானா, ஜேகே கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு, எதுக்கு இந்த மாதிரி வேலையை பண்ண அப்படின்றானா. நான் என்ன வேலை பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். தோ பாரு போஸ்ட் போட்டு விட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீ என்ன பண்ண? போட மாட்டேன்னு தானே சொன்னேன், எதுக்கு என்ன அப்படி போட்ட அப்படின்றானா. நான் ஜஸ்ட்டு சிங்கிளாக தானே போட்டேன் உன்னை, நீ எதுக்கடா இப்படி கமிட்டட் மாதிரி போட்டு வச்சுருக்க? நான் அப்போவே உனக்கு வார்ன் பண்ணேன், நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு டபுள் மடங்காக நான் பண்ணுவேன்னு. நீ என் பேச்சை கேட்கல, ஸோ நானும் பண்ணிட்டேன் அப்படின்றானா. ஜிம்மினுக்கு கோவம் வருது. ஜேகேவை அந்த டஸ்டரை தூக்கி அப்படியே அடிக்க போகிறான். அடிக்கும்போது டக்குன்னு ஜேகே இப்படி கையை பிடிச்சிடுறானா. பிடிச்சதில் நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ 2 பேரும் இப்படி இருக்காங்கள, அடிக்கடி நம்ம ஜேகே வர ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான்ல. ஸோ அதனால் அவனுக்கு ஒரே ஹார்ட் பீட் வேகமாக இருக்குது. அப்போ நம்ம ஜேகே ஜிம்மினாவை பார்த்து கண்ணடிச்சிட்டு, இங்கே பாரு செல்லம், நான் உன்கிட்ட நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன், நீ அதை கண்டுக்கலை. ஸோ நான் இனிமேல் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகிறேன். அதில் நான் சொல்லிட்டேன்ல உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு, ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்றானா. இதாங்க இருக்கவங்களாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் நம்ம ஜிம்மினுக்கும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்கிருக்கு. ஜிம்மின் அங்கேருந்து ஓடி போயிடுறானா. ஜேகே சிரிச்சுட்டே வந்து உட்காடுறான். அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஜேகே என்ன போயிட்டுருக்கு உனக்கும் மற்ற பையனுக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் சும்மா அவனை டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்களா. இப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம ஜிமினாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜேகே வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ் எங்களோட ரிலேட்டிவ்க்கு, அதனால் அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகே பார்க்குறான், என்ன இவனை மட்டும் விட்டு போகிறீங்களா இல்லை இவனை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இவனை கூப்பிட்டு போகல, இவனை விட்டுட்டு உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போகலான் இருக்கோம் அப்படின்றாங்களா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் வேணாமா? இல்லை உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், ஆல்ரெடி நீங்கள் நிறைய லீவ் போட்டிருக்கீங்க, ஸோ போங்க அப்படின்றாங்களா. ஜேகேவோட அம்மா அப்பாவுமே வராங்க. அம்மா அப்பா ஏன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்றனா. முன்னாடியே சொன்னால் நீங்கள் ஏதாவது லீவ் போட பிளான் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நாங்கள் சொல்லலை. சரி நாங்கள் போயிட்டு வரோம், 2 பேரும் பத்திரமா இருங்க, எப்பொழுதும் போல் அடிச்சுக்காதீங்க, ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே கிளம்புறாங்களா. 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே வீட்டில் தான் ஜிம்மின் இருக்கானா, அவனுக்கு பிடிக்கல. ஸோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறான், இவன் என்ன ஓவராக பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கான். அதனால் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இருக்கானா, அதனால ஃபோனை எடுக்கிறான். ஃபோனை எடுத்து நைட்டு 12 o'clock ஆன்லைனில் இருக்கானா. நம்ம ஜிம்மின் எப்பொழுதும் இப்படி இருக்கவே மாட்டான். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறான். என்னடா இவன் இந்த டைமில் ஆன்லைனில் இருக்கானே அப்படின்னு ஜிம்மினுக்கு ஒரு ஹாய் போட்டு விடுறான். நம்ம ஜிம்மின் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சிரிப்பு வருது. அவனுமே பதிலுக்கு ஹாய்னு போட்டு விடுறானா. என்ன பண்ணிகிட்ருக்க, ஒன்றும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தூக்கம் வரலடா அப்படின்றான். என்னாச்சு, லோன்லியாக ஃபீல் ஆகுதா அப்படின்றானா. இருக்காதா என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்குமே அப்படி தாண்டா இருக்குது, பேசாமல் இங்கே வந்துடுறியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். என்னால் நைட்லாம் அங்கே வர முடியாது, நீ வேணா இங்கே வா அப்படின்றான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேகே சும்மா இருப்பான், இதோ வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறான். கிளம்பி இப்போ கரெக்டாக ஜிமினாவோட அந்த வயல் இருக்கு இல்லையா, அங்கே தான் முன்னாடி நின்றுட்டுருக்கான். காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. என்னடா இது நைட் டைம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதா. ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஜிமினுமே அட்டன் பண்ணுறான். என்ன ஜேகே வந்துட்டியா, டேய் ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுறானா. என்னாச்சு, இவன் ஏன் இவ்வளோ பதட்டமாக கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வெளியே வரான். வந்து பார்த்தா அங்கே ஒரு நாய் பெருசாக நின்றுட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே, ஏய் அங்கே ஏன்டா அப்படி நின்றுட்டுருக்க, சீக்கிரம் வாடா வந்து கூப்பிட்டு போடா அப்படின்றானா.
நான் என்ன பண்ணேன், "இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கைய காட்டுறான். பார்த்தா இவங்க 2 பேத்து வீட்டுக்கும் பக்கத்து வீடு ஒண்ணு இருக்கும். அந்த நாய்க்கும் இவங்களுக்கும் சுத்தமா ஆகாது. ஏன்னா 2 பேருமே வம்பிழுத்துட்டே இருப்பானுங்க அத புடிச்சு. இன்னைக்கு அது கலண்டுட்டு வந்து நிக்குதா, இத பார்த்த ஷாக்குல தான் நம்ம ஜேகே அப்படி உறைஞ்சு போய் நின்றுப்பான். ஜிமினுக்கா, "ஐயையோ! சீக்கிரம் வாடா, இந்த தொல்லை வேற வந்துருச்சு. இது மட்டும் நம்மள பார்த்துச்சு அவ்வளோதான்" அப்படின்னு. ஆக்சுவலி அது இன்னும் அவங்க 2 பேத்தையும் பார்க்கல. அங்க ஜஸ்ட் நின்னுட்டுருக்கு அவ்வளோதான். நம்ம ஜேகே இப்படி ஒரு அடி வைக்கிறான், பார்த்துருது. ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்திக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. ஓடுன அந்த ஷாக்குல நம்ம ஜிமின் கதவ டைட்டா பூட்டிக்கிறானா, ஜேகே வெளிய மாட்டிக்கிறான். "டேய் தொறடா, தொறடா, தொறடான்னு" கத்துறானா. இந்த நாய் இன்னும் கொஞ்சம் தான் பக்கத்துல வரும்போது டக்குன்னு ஜிமின் ஓப்பன் பண்ணி உள்ள இழுத்துடுறான். அந்த டாகும் 2 பேத்து வீட்டுக்கு முன்னாடி நின்னு கத்திக்கிட்டே கிடக்கா. 2 பேத்துக்கும் சரி டென்ஷன் ஆகுது. வாடா இந்த நாய நம்ம ஒரு வழி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, "டேய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா" அப்படின்ற மாரி சொல்றான். "என்னடா பண்ண போற?" "வாடா அதான் கூப்பிடுறேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தண்ணி எடுத்துட்டு போறாங்க. மாடியில நின்னு கீழ இருக்க நாய் மேல தண்ணி ஊத்துறானுங்க. அது பதட்டத்துல கத்திக்கிட்டே ஓடுது வாளு வாளுன்னு. 2 பேத்துக்கும் சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே ஹை-ஃபை போட்டுக்கிறாங்களா, அப்பதான் 2 பேத்துக்கும் ரியலைஸ் ஆகுது. நம்ம 2 பேரும் என்ன ஒண்ணாவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துக்கிறாங்க தள்ளி தள்ளி. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போகுதா, 2 பேரும் அப்படியே திரும்ப ரூம்குள்ள வராங்க. நம்ம ஜேகே சொல்றான், "டேய் நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம். அது ஓகே தான். பட் நீயும் நானும் சண்டை போட்டு அடுத்த செகண்டே சேர்ந்துருவோம்டா. இப்போ நம்ம 2 பேரும் இவ்வளோ நாளா பேசாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு ஜேகே சொல்றான். ஜெமினுமே அப்படியே அமைதியா இருக்கானா. "எனக்கு ஓகே தான். ஆனா நீ லவ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா" அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். "ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு தெரியாதே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்" அப்படின்றானா. அங்கே நம்ம ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது. "உண்மையாலுமே வா" அப்படின்றானா. "உண்மையாலுமே தான். யாரை?" அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் அப்படியே படுத்துகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் ஜிமின் கிட்ட காமிச்சிக்கல. இப்போதான் நம்ம ஜிமின் அவனோட லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, அவன் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஒரு பொண்ணை அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிகிட்ருப்பான். பட் அந்த பொண்ணுக்கு நம்ம ஜிமின் மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. அவளுக்கெல்லாம் ரகடாக இருக்கணும், அந்த மாதிரி கேரக்டர் தான் பிடிக்கும். ஸோ நம்ம ஜிம்மின் போயிட்டு 3 டைம் சொல்லியிருப்பான், ப்ரப்போஸுமே பண்ணியிருப்பான். பட் அந்த பொண்ணு 3 டைம்ஸுமே வேணான்னு தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஜிம்மின் ஜேகே பார்த்து கேட்குறான், "டேய் நான் சாஃப்டாக இருக்கிறது ஏன் தப்பா என்ன? அவளுக்கு என்ன பிடிக்காதாடா?" அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு நம்ம ஜேகே, "ஜிமின் உன் கேரக்டர் சேஞ்ச் ஆகி தான் நீ மற்றவங்களுக்கு போகணும், மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உன் கேரக்டரை யார் நேர்மையாக அப்படியே உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இரு. அவங்கக்கிட்ட நான் இருன்னு சொல்ல கிடையாது. பட் உன் மனசுக்கு பிடிச்சா அவங்க கூட இரு, இல்லைனா வேணாம்" அப்படின்றானா. "ஆனால் என் மனசுக்கு அவ்வளோ தாண்டா பிடிச்சிருக்கு" அப்படின்றான். "நான் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஜிமின். ஆனால் உனக்குன்னு இப்போ நீ யோசிச்சு பாரேன். நான் உன்னை வேணும் அப்படின்ட்டு இருக்கேன், நீ அவளை வேணும்னு இருக்க. நான் வேணுங்கிறப்போ உன் மைண்ட் செட் உனக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கும் இருக்கும். அந்த பொண்ணு எடுத்து வந்து யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்கிறான். "அப்போது என் கேரக்டர் பிடிக்கலையாடா, நான் நல்லாவே இல்லையாடா" அப்படின்றானா. நம்ம ஜேகேக்கு கோவம் வருது. அப்படியே எழுந்து உட்காந்து, "நீ எழுந்து உட்காரேன்" அப்படின்றான். "என்ன?" அப்படின்னு கேட்குறான். "நான் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா?" அப்படின்னு கேட்குறான். "இல்லையே, நீ சொன்னதில்ல. ஆனால் நம்ம அடிக்கடி சண்டை போடுவோம். எனக்கு சண்டை போட நிறைய பிடிக்கும், அதுவும் உன் கூட. உன்னை டேஸ்ட் பண்ண ரொம்பவே பிடிக்கும். நான் வேறு யார்கிட்டயாவது இப்படி பண்ணி நீ பார்த்துருக்கியா?" அப்படின்னு ஜேகே சொல்கிறான். "இல்லையே." "அப்புறம் ஏன் என்கிட்ட மட்டும் பண்ணுற?" அப்படின்னு ஜிமின் கேட்குறான். "ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. நான் இப்போதைக்கு அதை உன்கிட்ட சொல்ல விரும்பலை. நீ உன் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ. உனக்கு அவள் வேணும்னா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிகிட்டே இரு. ஆனால் ஒன்று தான் சொல்லுவேன், நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருந்து நீ அவளை ட்ரை பண்ணால் அது ஓகேடா. அவளுக்கே உன்னை மாதிரி ஒரு பர்சனை பிடிக்கல அப்படிங்கும்போது அது எனக்கு சரியாக படலடா" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "ஏன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் நீ ஃபீல் பண்ணுவ" அப்படின்னு சொல்கிறான். "இப்போது நீ ஃபீல் பண்ணுறதுனா பண்ணிக்கோ, எனக்கு தெரிஞ்சா உனக்கு செட் ஆக மாட்டான்" அப்படின்னு ஜேகே சொல்லிடுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜேகேவால் அங்கே இருக்கக்கூட முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. பட் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். ஜிமினை விட்டு தனியாக போகக்கூடாதுல்ல, அதுக்காக. பட் 2 பேருமே ஒவ்வொரு சைடு திரும்பி அவங்கவுங்க ஆளை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக உள்ளவே அழுதுட்ருக்காங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். "ஓ ஏதோ நான் இருந்தேன், என் உள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய்,
காற்றே மொழிபெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை ஏன் பறித்தாய் இரவிங்கே பகலிங்கே தொடுவானம் போனதெங்கே உடலெங்கே உயிரெங்கே தடுமாறும் மாவி எங்கே உருகினேன் நான் உருகினேன் இன்று உயிரில் பாதி கருகினேன். இப்போ அப்படியே நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஜிமினாவை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். வேரில் நான் அழுதேன் என் பூவும் சோகம் உணரவில்லை வேஷம் தரிக்கவில்லை முன்னாளில் காதல் பழக்கமில்லை உனக்கென்றே உயிர் கொண்டேன் அதில் ஏதும் மாற்றமில்லை பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே வாட்டம் இல்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் நெஞ்சில் தீயை வீசியது. தென் இதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஜிமின் எழுந்து பார்க்குறான். நம்ம ஜேகே அழுத அந்த இடம் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. என்னடா இது தலைவாணி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா, அவனுமே கிளம்பி இதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே யூனிவர்சிட்டி போகிறாங்க. நம்ம ஜேகே தான் ஜிமினாவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போகிறாங்களா, நம்ம ஜிமின் இருக்கான்ல அந்த பொண்ணை மறுபடியுமே பார்க்குறான். இதை நம்ம ஜேகே தூரத்துலேருந்து பார்க்குறான். யாரடா இவன் இப்படி பார்த்துட்ருக்கான்னு பார்த்தா அந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, வேற ஒரு பையன் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்குது, நல்லா சிரித்து பேசிட்டு. இப்போ நம்ம ஜேகே அந்த இடத்துக்கு போகிறான். இதையும் ஜிமின் பார்க்குறான். இவன் எதுக்கு அவகிட்ட போகிறான் அப்படின்னு. ஜிமினாவும் பக்கத்தில் போகிறானா. இப்போ ஜேகே கேட்குறான், நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு பக்கத்தில் இருக்க பையன், பார்த்தா தெரிலையா நான் இவளை லவ் பண்ணுறேன்னு அப்படின்றானா. ஓ அப்படியா, அப்போ நீ நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஜிமின் இது எல்லாத்தையும் கேட்டுடுறான். மனசே உடஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, அங்கேருந்து கிளம்புறான். ஜேகே இருக்கான்ல, 2 பேர்த்தையும் பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வரானா. நம்ம ஜேகே இருக்கான்ல, அவசரமாக வேகமாக போயிட்டு அங்கே ரிங் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு ரிங் பர்ச்சேஸ் பண்ண போகிறான். இதில் எது நல்லாயிருக்கும் எது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வாங்குறானா. அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பி வரான். வந்துட்டு இப்போது ஜிமினா இருக்கா இல்லையா, அவன் கூட தான் போயிட்டுருக்கான். ஜிமின் முன்னாடியும் ஜேகே பின்னாடியும். கரெக்டாக இப்போ அவங்க வயலுமே வருது. அந்த இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜிமின் போய் ரூமில் பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்கான். இது நம்ம ஜிமினுக்குமே தெரிஞ்சிருக்கு. எப்படி நாளைக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஜேகே அழுதுகிட்டே படுத்திருப்பான்ல, ஜிமின் வந்து தண்ணி குடிக்கலான்னு லைட்டாக ஆன் பண்ணியிருப்பான். அப்போ ஜேகேவோட கண்ணிலேருந்து தண்ணியாக வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அவனுக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் போயிருப்பானா. அதுக்கு தான் காலைல யோசிச்சிருப்பான், என்ன இவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுமே வீட்டுக்கு போகிறான். ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. எப்படியாவது இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும். ப்ரப்போஸ் பண்ணால் இவன் அக்செப்ட் பண்ணிப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தாட்டும் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஒன்றா அந்த ஷாப் இருக்குல்ல, அங்கே போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. அங்கே போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் கேட்குறான், டேய் நான் கிட்ட ஒன்று கேட்கவா. என்ன கேளு அப்படின்றான். சரி நீ இன்னும் அந்த போஸ்டரை டெலீட் பண்ணலையா அப்படின்றான். நான் ஏன் டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு, அப்படின்னா ஒன்று வச்சுருக்கேன். டேய் எப்படியோ உனக்கும் அவளுக்கும் ஊற்றிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா கடவுள் அவனுக்குன்னு எழுதி வச்சது நான் மட்டும்தான். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்றானா. ஜிமின் பார்க்குறான். டேய் நீ இப்போ கூட திருந்த மாட்டியா, கோல் போடுறதுலேயே இருக்கியே அப்படின்றானா. அதெல்லாம் அப்படி தான். சரி நான் அன்றைக்கி உன் கூட தூங்கவா அப்படின்னு கேட்குறானா. டெய்லி நீ என் கூட தானே இப்போ தூங்கிட்டுருக்க அப்படின்றான். சரி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அம்மா அப்பா கால் பண்ணுறாங்க. 2 பேர்த்தையும் கேட்குறாங்க. வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படிங்கும்போது சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நாங்கள் வர 2 டேஸ் ஆகும். ஸோ 2 பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிட்டு கட் பண்ணிடுறாங்களா. தென் 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அப்படியே வயலுக்கு வராங்களா. அந்த தோட்டம்லாம் இருக்கும். அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் அப்புறம் தேவையான காய்கறி இதெல்லாம் அப்படியே பறிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இது மட்டும் போதாதே, நான்வெஜ் வாங்க போகணும் இல்லையா.
ஸோ இப்போ அப்படியே மார்க்கெட்டுக்கும் போகிறாங்க 2 பேரும். 2 பேரும் வரதை பார்த்துட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த டே ஜாலியாக போகுது. சண்டே இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் மதியம் ஆகுது, வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். நம்ம ஜிம்மின் பார்க்குறான். டேய் எனக்கு நல்லபடியாக சமைச்சு கொடுடா அப்படின்றானா. கண்டிப்பாக உனக்கு சமைக்காமல் வேறு யாருக்கு சமைப்பேன் சொல்லு அப்படின்றான். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் க்ளோஸ் ஆகிறாங்க. நம்ம ஜிமின் சுத்தமாக அந்த பொண்ணை மறந்தேட்டான் ஜேகே கூட இருக்கப்போ. ஜேகே கூட இருக்கப்போ ஹாப்பியாக இருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அந்த டைமில் ஜேகே இருக்கான்ல, அழகாக அதை எடுத்து ஊட்டி விட்றான் ஜிமின்க்கு. ஜிமின் பார்க்குறான் அப்படின்னு இப்படி. அப்புறம் மதியம் ஆயிடுச்சா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துல 2 பேரும் அந்த வயலை அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் முன்னாடி திரும்பி போகிறானா, போயிட்டு கீழே இருக்க ஃப்ளவர்ஸ் இருக்குது அதை குட்டி குட்டியாக பறிச்சுட்டு ஜேகேக்கு கொடுக்கலாம் அப்படின்னு திரும்புகிறான். திரும்பி பார்த்தா ஜேகே நீண்டும் போட்டு நிற்கிறான். ஷாக்கில் பார்க்குறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. நான் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண விரும்பலை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கடவுள் உனக்குன்னு எழுதுனது நான் தான் அப்படின்றானா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதான் நான் பார்க்கறது நிற்கிறத பார்த்தா தெரில, உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றானா. டேய் அப்படின்றானா. ஆமாம் நீ எதுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு நின்றுட்டுருக்க, அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறைச்சிக்கிறானா. ஹேய் உனக்கு வேணும் பிடிக்கும் தானே சொல்லலாம் அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ எனக்கு சமைச்சு கொடுத்தல அதுக்கான ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னோடய லவ் ப்ரப்போஸில் நீ அக்செப்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்றான். என்ன சொல்ல வர ஜிமினா, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்காத, ஐ லவ் யூ. எனக்கு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா. நீ மற்றவங்க கூட இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ண பொண்ணு, நீ லவ்வை சொல்லாமலே உன்னை விட்டு போயிட்டா, அது எனக்கு கவலை இல்லை. உனக்குமே ஒரு மாதிரி இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன். நீ ஃபீல் பண்ணாத அளவு நான் உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம எங்கேயாவது பிரிஞ்சு போயிட்டாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். அதுக்காக நீ என்னை விட்டுறாத அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீ என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்றானா. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, இல்லை புரியாத நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் என்ன, நம்ம ஃபேமிலி வரும், கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அது எல்லாத்தையும் எதிர்த்து நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்றேனா. ஜிமினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஜஸ்ட் இந்த ரிங்கை அப்படியே தொட்டனா போதும், எனக்கு நீ ஓகே சொல்லிட்டேன்னு அர்த்தம். இல்லை அப்படியே விலகி போயிட்டேன்னா நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் அவன் கூட பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றான். இதுக்கு மேலே நம்ம ஜிமினுக்கு என்ன வேணும். ஸோ அப்படியே அந்த ரிங் அப்படியே தொடுறானா. நம்ம ஜேகே அழகாக அதை எடுத்து போட்டு விடுறான். 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தியா அந்த மேகம் அப்படியே ஹார்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்றானா. ஜிமின் பார்க்குறான். அதை பார்த்துட்ருக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஜேகே முன்னாடி வந்து நின்று கிஸ் பண்ணிடுறான். ஜிமினாவா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நிற்கிறான். என்னடா பண்ணுற அப்படின்னு. நானும் தான் ஆல்ரெடி கப்புள் ஆகிட்டோமே, இதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். ஜிமினுமே ஓகேன்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு நம்ம ஜிமின் இருக்கான்ல, உட்காந்துருக்கான் சோஃபாவில். அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறானா. அப்போது 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஹாரர் மூவிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நம்ம ஜிமின் ஜேகேவை டக்குன்னு ஹக் பண்ண ஜேகேக்கு குஷியாகிடுது. ஜிமினாவை பார்க்குறான். நம்ம ஜிமின் ஃபுல்லாக டிவி தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே திரும்பி ஜிமினாவே பார்த்துட்ருக்கானா. என்னடா அங்கே பாருடா அப்படின்றானா. நான் எப்படி நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அதை பார்ப்பேன் சொல்லு அப்படின்றானா. இதுக்கு தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் அப்படின்றானா. இப்போ என்ன சொல்லிட்டல, உனக்கு கஷ்டமாக இருக்கா என் கூட இருக்க அப்படின்றானா. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போ படுத்து பார்த்துட்ருக்கான். இப்போது அப்படியே மூவியும் முடிஞ்சிருதா. நம்ம ஜிமின் நல்லா ஜேகே மேலே படுத்து தூங்கிடுறான். ஜேகே பார்க்குறான். ஜிமின், நீ கஷ்டப்படுற அளவுக்கு இனிமேல் நான் நடந்துக்க மாட்டேன். நமக்குள்ளே நிறைய சண்டை வந்தால் தான் அது லைஃபே, வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன சண்டை வந்தாலும் நான் உன்கிட்ட வந்து பேசிடுவேன். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரிலடா, ஆனால் நான் உன்கிட்ட வந்து பேசிடுவேன், உன்னை விட்டு போகவும் மாட்டேன் அப்படின்றானா. அப்போ நம்ம ஜிமின் தூங்கிட்டே இருக்கான். அழகா நம்ம ஜிமினை தூக்கிட்டு போய் வெளில படுக்க வைக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்கான்ல, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இருட்டாக இருக்கா. என்னடா அது இப்படி இருட்டாக இருக்குது அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த நாய் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஐயோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான், டைட்டாக ஹக் பண்ணி. ஜிமின் அப்போ தான் முழிக்கிறான். அம்மா நம்ம எப்போ மூவி பார்த்து முடித்தோம் அப்படின்னு.
ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்டா அப்படின்றான். ஜிமின் இருக்கா இல்லையா, ஜேகேவை பார்த்து ஐ லவ் யூ ஜேகே அப்படின்றான். ஜேகேவும் சிரிச்சுட்டு மீட்டோ அப்படின்னு சொல்லி அழகா கிஸ் பண்ணுறான். இப்போ நீ அந்த நாயை பார்த்து தானே பயந்த அப்படின்றானா. நீ எப்படிடா பார்த்த அப்படின்றான். நீ இங்கே நம்ம ஊரில் பயப்படுற ஒரே ஆள் அந்த நாய் தானடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறானா. இரு இரு நான் அதை போஸ்ட் போட்டு விட்டுறேன் அப்படின்றானா. டேய் அடங்க மாட்டியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். அதே எப்படி, நீ தான் சொன்னல நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வரும், அது கண்டிப்பாக வரதான் செய்யும், நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு போகக்கூடாது, நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல, நான் இனிமேல் ஒன்று டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு ஜெமின் சொல்கிறான். இப்படி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆல்வேஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட உனக்கென்றே உயிர் கொண்டேன் நம்ம ஜெமின் குக் பேல் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.